கிரிக்கெட் விளையாட்டு தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான விளையாட்டுன்னு நாம எல்லோருக்குமே தெரியும். தற்காலத்தை விட 1980 முதல் 90 காலகட்டங்கள்ல கிரிக்கெட் விளையாட்டு மிக மிக பிரபலமா இருந்திருக்கு. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கிரிக்கெட்டை ஆர்வத்தோட தொலைக்காட்சியில் பார்ப்பாங்க. பலர் அலுவலகத்தை விடுப்பு எடுத்துக்கிட்டு கிரிக்கெட் ஆட்டத்தை ஆர்வத்தோட தொலைக்காட்சியில் கண்டுகளிப்பாங்க. தொலைக்காட்சி பார்க்க வழி இல்லாத நேரங்கள்ல வானொலியிலும் அடுத்தவர்களிடம் கேட்டும் எவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு கிரிக்கெட் விளையாட்டு மிகவும் பிரபலமா இருந்திருக்கு. இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. வாங்க காணொளியை பார்க்கலாம். இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலையொலி. இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்களால் விரும்பப்படும் இந்த கிரிக்கெட் விளையாட்டோட வரலாறு 400 வருஷங்களுக்கு முன்னால ஆரம்பிக்குது. 16ஆம் நூற்றாண்டு இறுதியில இங்கிலாந்தின் தென்கிழக்கு பகுதியில அடர்ந்த வனப்பகுதியில வீல்ட்டுங்கிற ஒரு சிறு சிற்றூர்ல இந்த கிரிக்கெட் போன்ற விளையாட்டை சிறுவர்கள் விளையாடி இருக்காங்க. சிறுவர்கள் ஆட்டோட சதையில பந்து செஞ்சு, மரக்கட்டையில பேட்டும் செஞ்சு, மரக்கட்டைகளை ஸ்டெம்பாவும் வச்சு இந்த விளையாட்டை விளையாடி இருக்காங்க. நீண்ட நாட்கள் சிறுவர்கள் மட்டுமே விளையாடி வந்த இந்த கிரிக்கெட் விளையாட்டை கொஞ்சம் கொஞ்சமா பெரியவர்களும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இது விளையாடப்பட்டதாகவும், மேலும் முன்பே இது போன்ற விளையாட்டு பிரான்சில் விளையாடப்பட்டதாகவும் சில குறிப்புகள் இருக்குது. பெரியவர்கள் விளையாட ஆரம்பிச்சதும் 18ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பல விதிகள் உருவாக்கப்பட்டு தீவிரமான பொழுதுபோக்கு விளையாட்டா மாறுனுச்சு. 17ஆம் நூற்றாண்டு காலத்துல பிரித்தானிய பேரரசு உலகின் பெரும் பகுதியை கைப்பற்றி அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. இந்த காலத்துல கிரிக்கெட் பல நாடுகளுக்கும் பரவி சர்வதேச போட்டிகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. 1877ஆம் ஆண்டுல ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகர்ல முதல் டெஸ்ட் மேட்ச் நடத்தினாங்க. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸை ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆட்டத்துல ஆஸ்திரேலிய வீரர் சார்லி பேர்மேன் இங்கிலாந்த அடி அடின்னு அடிச்சு 165 ஓட்டங்களை எடுத்தாரு. எதிர்பாரா விதமாக விதி விளையாடியதால் சார்லி படுகாயமடைந்து ஆட்டத்திலிருந்து வெளியேற வேண்டிய சூழல். இருந்தாலும் சார்லி ஆஸ்திரேலிய குழுவை நல்ல நிலையில் தான் விட்டு வெளியேறினார். இதனால ஆட்டம் ஆஸ்திரேலியாவின் கையில தான் இருந்துச்சு. இங்கிலாந்தின் கடும் முயற்சிகள் கடைசி வரை பலனளிக்காமலே போனது. எல்லா கிரிக்கெட் ஆர்வலர்களும் ஆர்வத்தோட எதிர்பார்த்த இந்த கிரிக்கெட் போட்டியில ஆஸ்திரேலியா 45 ஓட்டம் அதிகம் வாங்கி வெற்றி வாகை சூடுனுச்சு. கால்பந்து, மட்டைப்பந்து, கூடைப்பந்து, கைப்பந்துன்னு பல விளையாட்டுகள், எல்லா விளையாட்டுகளுமே பொதுவா 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அதனால பல குழுக்களை வச்சு போட்டிகளை 2-3 நாள்ல முடிச்சிடலாம். ஆனா கிரிக்கெட் விளையாட்டு 2 குழுக்கள் உள்ள ஒரு டெஸ்ட் மேட்சை நடத்தவே 5 நாட்கள் ஆகும். அதனால பல குழுக்கள் உள்ள போட்டினா பல மாதங்கள் ஆகும். தற்காலங்கள்ல ஒரு நாள் போட்டியும் 20 போட்டிகளும் நடத்துறாங்க. ஒரு நாள் போட்டியில ஒவ்வொரு குழுவும் 50 இன்னிங்ஸ் விளையாடுவாங்க. விளையாடி முடிக்க ஒரு நாளோ அல்லது 2 நாளோ ஆகும். 20 போட்டிகள்ல ஒவ்வொரு குழுவும் 20 இன்னிங்ஸ் விளையாடுவாங்க. விளையாடி முடிக்க சில மணி நேரங்கள் ஆகும். கிரிக்கெட் விளையாட்டு ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவு, இலங்கை போன்ற நாடுகள்ல தான் அதிகமா விளையாடப்படுது. கிரிக்கெட் விளையாட்டுல இதுவரை நடந்த பல முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம். 1932ல இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த போட்டியில இங்கிலாந்து வீரர்கள் மிக வேகமாக பந்து வீசியதில் ஆஸ்திரேலிய வீரர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. 1975 உலகக்கோப்பை போட்டியில முதல் முறையா கிளைவ் லியார்ட் தலைமையிலான மேற்கிந்திய அணி வெற்றி பெற்றுச்சு. இதுதான் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணி அல்லாத முதல் அணியோட வெற்றி. 1983ல கபில்தேவ் தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பை போட்டியில வெற்றி பெற்றுச்சு. இது இந்தியாவுக்கு பெரும் சாதனையா பார்க்கப்பட்டுச்சு. 2019ல உலகக்கோப்பை போட்டியில இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த போட்டி டைல முடிஞ்சிச்சு. இறுதியில நேரடியாக அதிக பந்துகளை எல்லைக்கு அடிச்சதால இங்கிலாந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுச்சு. பந்தை எல்லைக்கோடு வரை அடிச்சா 4 ஓட்டங்களை ஓடாமையே எடுக்கலாம். பந்தை நேரடியா எல்லைக்கோட்டுக்கு வெளியே அடிச்சா 6 ஓட்டங்கள் ஓடாம எடுக்கலாம். ஆனா பந்தை எதிரணி பிடித்து விட்டால் பேட்ஸ்மேன் ஆட்டத்திலிருந்து வெளியேறணும். இதெல்லாம் இந்த கிரிக்கெட் விளையாட்டுல அதிக சுவாரஸ்யம் கொடுக்கக்கூடியது. ஓடாம ரன் எடுக்கலாம். ஆனா நின்று ஆடினாதான் வெற்றி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கவனமா உங்க கருத்தை சொல்லுங்க. அப்படியே பெல்ல அமுக்கிடுங்க. அடுத்த காணொளி உங்களுக்கு தானா வந்து சேரும்.